இப்போ கும்பத்தில் வந்து ஓ இருக்காங்க அப்படின்னா வீட்டில் வேறு மாதிரி இருப்பாங்க, வெளியே வேறு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பியும் வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் லைஃபோடைய க்ரோத் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த பியும் வந்துட்டாங்கன்னா லைஃப் கொஞ்சம் செட் ஆகிடும். வேறு யார் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஏபி அமைப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வராங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆகிடும். பி வருதுன்னா ஃபீல் குட்டாக இருக்கும், ஏபி வருதுன்னா ஆக்டிவேட் ஆகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர், ரைட்டர் திருமிகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அது மாதிரி அவங்கன்னா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வந்து ராசி, லக்னம், நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோடைய திசையை லக்னம் சொல்லும். ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லும். நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையோட சூட்சுமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதில் சம்மந்தப்பட்டது. எந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம பிறந்து வரோம், இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த பிளட்டுங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இல்லையா, இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப்பு இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, ரெஸ்பாண்ட் பண்ண போகுது, இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. என்ன ஏதுன்னே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்கு அந்த கேரக்டர் உண்டு. இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம், சுயநலமும் அதிகம். ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும். இந்த பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க. ஈஸியாக போரும் இவங்களுக்கு அடிச்சிடும். அந்த ஏவோடைய கேரக்டரும் பியோடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது. ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல், இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம், அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் ஆனாங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு. ஆனால் கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளுடைய சித்தர்கள். போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார், ஜப்பான் போனார், சைனா போனார். இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சுவடைகளில் இருந்த ஒரு விஷயம்தான் இது, ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வாதம், பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த ரத்த அமைப்புல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோடனே அந்த டைம்ல வாருக்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா. வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், இந்த ராசியில் இருக்க பிளட் குரூப்போட வேற எந்த ராசியில் இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கும்ப ராசியில் இருக்கிற பிளட் குரூப் அவங்களோட குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கும்பத்தில் வந்து ஓ இருக்காங்க அப்படின்னா சோஷியல் வைஸ் பழகுறதுல வந்து இவங்க பெஸ்ட்டு. இவங்களுக்கு டியூவல் ஃபேஸஸ் இருக்கும். வீட்டில் வேறு மாதிரி இருப்பாங்க, வெளியே வேறு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்த்து பழகக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து சோஷியல் அனிமல் அப்படின்னே சொல்லலாம் ஓல இருக்கிற கும்பத்தை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிடிக்கும், மற்றவங்கள பார்க்குறது அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். திரும்ப இவங்களுடைய வீட்டுக்கு வரப்போ ஒரு விரக்தி நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அது ஓ போகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ஓ அந்த மாதிரி போவாங்க. இப்போ ஏல இருக்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து மனிதாபிமானம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு மனிதாபிமானமாக தான் பார்ப்பாங்க. அதில் ஒரு லாஜிக்கும் இருக்கும். அந்த லாஜிக் எப்படி இருக்கும்னா, இந்த குருவிக்கும் இடம் இருக்குது, இந்த நாய்க்கும் இடம் இருக்குது, மனுஷனுக்கும் இடம் இருக்குது அப்படின்ற அந்த லாஜிக்லாம் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம்ல. கிட்டத்தட்ட அனிமல்ஸ் பிடிக்கிறது வச்சு வளர்க்குறாங்க இல்லைங்கிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த ஓ இருக்காங்கல்ல அவங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்காது. ஏழு இருக்கவங்களுக்கு அனிமல் பிடிக்கும்.
அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ஹியூமனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே இது பி இருக்கிறாங்க அப்படின்னா கும்பத்தில் இவங்க வந்து வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க. வேலை வேலை வேலை, அந்த வேலையில் என்ன சரி பண்ணணும், அந்த வேலையில் என்ன கிளியர் பண்ணணும், வேலையில் அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸே பார்த்தா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. மைண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபுல்லாகவே அந்த தொழிலுக்கு கொடுக்குறதா இருப்பாங்க. இதே அது வீடு, இப்போ அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவ்வளோ கலைநயமான விஷயங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அவங்க செஞ்சதாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஸ்டிச் பண்ணி போடுற ட்ரெஸ்ஸு கூட அவங்க ஸ்டிச் பண்ணி போடுறதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து வெறிபிடிச்சி செய்கிற மாதிரி. இவங்க சமைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், ஒரு பியில் இருக்காங்கன்னா சமையல் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த டேஸ்ட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி சமையலில் அவங்கெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறது. இதே இது ஏபி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக ஜீனியஸ். என்ன மாதிரி ஜீனியஸ்னால் இந்த ஃப்யூச்சர் ஜீனியஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உன்னெல்லாம் எப்படி யாரோட இந்த மாதிரி யோசிக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த இதில் இருக்க ஏபி. அட்வான்ஸ்டாக, பயங்கர அட்வான்ஸ்டாக, கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கற்பனையை எப்படி கரெக்டாக்குறது, இந்த டெக்னாலஜி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இது கரெக்டாகவும் இருக்கும். இப்போ வந்து அட்வான்ஸ்டாக இப்போ வந்து இந்த வண்டியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, இனிமேல் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இப்படி தான் வரும். இதெல்லாம் இவங்க ஆல்ரெடி அழகாக பிளான் போட்டு வைப்பாங்க. அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஜீனியஸ் தான். இந்த பழைய விஷயத்துக்கு போய் யோசிக்கிறதெல்லாம் இவங்க கிடையாது. ஃபார்வர்ட் திங்கிங், எல்லாமே ஃபார்வர்டாகி போகிறது. லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க அப்படி தான் சூஸே பண்ணுவாங்க. பழைய பொருட்கள் வீட்டில் வச்சுக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. அது இருந்தால் கூட இவங்களோட எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு பழைய பொருள் இருக்குன்னா அது இன்னோவேட்டிவாக எப்படி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ இருக்க மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக காட்டணுமோ அந்த விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து ஏபியும் பியும் வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். ஏபி அண்ட் பி வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்கள வாழ்க்கையில் யாராவது வந்து முன்னேற்றினா இவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா பெரும்பாலும் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் லைஃபோடைய க்ரோத் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேத்துக்குமே செட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் அம்மா அப்பாட்ட நல்லபடியாக இருந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ இந்த ஏபியும் பியும் வந்துட்டாங்கன்னா லைஃப் கொஞ்சம் செட் ஆயிடும். வேறு யார் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இவங்களுக்கு டாமினேட் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி, பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இவங்களுக்கு சுச்சுவேஷன் ஆகிடும். இப்போ பி வராங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி வச்சுக்குவாங்கன்னா இவங்களே சுற்றி சுற்றி வர மாதிரி வச்சுக்குவாங்க. இவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிற மாதிரி பி கும்பத்துக்கிட்ட வரப்போ அப்படி ஆயிடுவாங்க. தன் குடும்பம், நாம, அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த ரொமான்டிக்காக கொண்டு போகக்கூடிய விஷயத்த வந்து அந்த பி கரெக்டாக பார்த்துக்கும் கும்பத்துக்கிட்ட வரப்போ. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்னு பார்க்குறப்போ ஏபி செட் ஆகும். வைஃப்னு வரப்போ பி செட் ஆகும். இது ஒரு லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா அது ஏபி செய்யும், பி செய்யாது. ஏபி செய்யும். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் அமைக்கிறது, டெவலப் பண்ணுறது, குரோத் நல்லாயிருக்கும். ஒரு ஏபி அமைப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வராங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆகிடும். பி வருதுன்னா ஃபீல் குட்டாக இருக்கும். ஏபி வருதுன்னா ஆக்டிவேட் ஆகும். எல்லாமே வந்தோன்னே ஒரு அதிர்ஷ்டம், புதுசாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே புதுசாக மாறுறதுங்கிறது ஏபி வந்தால் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது எங்கெல்லாம் டச் ஆகும்னா சம்டைம்ஸு வார்த்தைகள் பிறண்டு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்டதும் இருப்பாங்க. இந்த வெரிகோஸ் வீன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னருக்குலாம் வரும். நரம்பு சுருண்டு போகிறது, இந்த நர்வஸ் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்க கூட இருக்கிறப்போ அவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி கொடுப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு. நரம்பு பாதிக்கிற அளவுக்கு. ஏன்னா கும்பத்துக்கிட்ட வந்து செஞ்சிட்டிங்களா, இது முடிச்சிட்டிங்களா, நீ எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு புல் இருந்துக்கிட்டே இருக்கும். போகிற வரைக்கும் அடிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணுறப்ப லைஃப் பார்ட்னருக்கு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு போய் செய்யணும், அவங்க நம்மளை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ நர்வஸ் டென்ஷனே இவங்களுக்கு வந்துடும். நரம்பே சுருண்டும். அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். அப்போ ஹெல்த்துங்கிறது டோட்டல் நர்வஸ் சிஸ்டமை வந்து இவங்க லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்துக்கணும். இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாத பிளட் குரூப்னா ஏ வந்து இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்க ஏ லாஜிக் வேறு, தனிப்பட்ட முறையில் இருக்கவங்க மற்றவங்களோட லாஜிக்குங்கிறது வேறு. ஏன்னா மற்றவங்க எப்படின்னா ஒரு கடமையாகவே வாழ்க்கையை பார்த்துட்ருக்கிறப்போ சலிப்பு தட்டிடும். கும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், இது அப்டேட்டடாக இருக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இவங்க வந்து இந்த ஜாப் போயிட்டு வந்துட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்குங்கிறப்போ இவங்களால அதை வந்து
அடைச்சா எனக்கு இது வேண்டவே வேண்டாம்னு ஒரு சண்டை வரும் தெரியுமா. ஆனால் அந்த லைஃப் பார்ட்னர்ஸ் நான் தான் என் கடமையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனே அப்படிம்பாங்க. இதை யார் உன்கிட்ட கேட்டா? லைஃப்பில் வந்து ஒரு லைவ்லினஸ்ஸே இல்லை. வந்தால் லைவ்லினஸ் இருக்காது கும்பத்துக்கு. கும்பத்தில் அவங்க ஏவா இருக்கலாம், ஆனால் வரவங்க ஏவா இருக்கக்கூடாது. வரவங்க ஏவா இருக்கக்கூடாது. இந்த ஓன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஓ சண்டை போடும். இந்த ஓவால் வந்து கும்பத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த கும்பம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைப்பு. கண்ட்ரோல்னால் எப்படின்னா அன்பால் கண்ட்ரோல் பண்ணுறது, சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க கும்பம். இந்த நார்ம்ஸ்குள்ள ஓ வராது. வந்தாலும் இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. விலகி விலகி இருக்கக்கூடியதான். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என்னால் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் வழி நீ பார்த்துக்கும், என் வழி நீ பார்த்துக்கும். ஒருத்தரோட தொழிலில் சம்மந்தமே ஆக மாட்டாங்க. ஒருத்தரோட தொழிலும் ஒருத்தருக்கு புரியாது. பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. தே கேன் எக்ஸிஸ்ட், தே கேன் சர்வைவ் அப்படிங்கிறது தான். இப்போ கும்பராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல. கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் சென்ஸ் கொஞ்சம் அதிகம். எல்லாமே கொஞ்சம் விவரமாகவே யோசிப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு வெளியே ஷேர் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீடமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரீடமாக வாயை திறந்து கேட்குறதுக்கெலாம் தெரியாது. கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த இன்டெலிஜென்ஸை வந்து இப்போ ஒரு குக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அந்த அப்ரிஷியேஷன்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்னா அப்செட் ஆகுது. நான் ரொம்ப சின்ன விஷயமா சொல்கிறேன். இந்த ஃப்ரீடம் கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த கும்பத்துக்கு வந்து ஒரு இயல்பே என்ன அப்படின்னா, தன்னை யாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சொசைட்டியை பார்ப்பாங்க தெரியுமா, இந்த சொசைட்டி என்ன நார்ம்ஸோடு இருக்கிறாங்கன்ட்டு இவங்களே கட்டு போட்டுக்கிறது. ஆனால் வெளியே வரணும்னு துடிக்கிறது. அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கிறவங்க அவங்களோட பிளட் குரூப் என்ன, அவங்க அந்த பிளட் குரூப்புக்கான கேரக்டர்ஸ் என்ன, அவங்களுக்கு யார் செட் ஆவாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றிப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். அதே மாதிரி அவங்களோட பிளட் குரூப் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. நன்றி.